முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுddin தனது அமைச்சரவைக்கு திரும்புவார் என்ற ஊகங்களை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நிராகரித்தார். அப்படியா, உங்களுக்கு யார் சொன்னது என்று இன்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் வினவினார். டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு பெரிய அமைச்சரவை மாற்றம் நிகழக்கூடும் என்றும் கைரி இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சராக இருப்பார் என்றும் மலேசியா கெசட் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அவரது இந்த கருத்து வெளிவந்துள்ளது. உயர்மட்ட சர்வதேச நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பை நிர்வகிக்க நமது நாட்டின் காவல்துறையின் திறன் அமெரிக்கா உட்பட முன்னணி உலகளாவிய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இணையாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உட்பட அதிக ஆபத்துள்ள தலைவர்களின் இருப்பை கையாள்வதில் காவல்துறையின் செயல்திறன் மற்றும் தொழில்முறை திறனை வெளிப்படுத்திய அண்மைய ஆசியான் உச்சி மாநாட்டின் போது இது நிரூபிக்கப்பட்டதாக சைஃபுடின் குறிப்பிட்டார். வெளிநாட்டு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இணையாக காவல்துறை தங்கள் திறமையை நிரூபித்துள்ளது என்றும் அதிக ஆபத்துள்ள குழுவாக வகைப்படுத்தப்பட்ட அமெரிக்க அதிபர் டிரம்பை வரவேற்கும் சூழலில் காவல்துறைக்கும் அமெரிக்க முன்னேற்ற குழுவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் நெருக்கமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது என்று அவர் கூறினார். அமெரிக்க பாதுகாப்பு குழு நம் மீது நம்பிக்கை வைத்தனர். அவர்களுக்கென்று ஒரு நிலையான பாதுகாப்பு நடைமுறைகள் இருந்த போதிலும் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் தீர்மானிப்பதில் நமது காவல்துறைக்கு இறுதி அதிகாரம் இருந்தது என்று அவர் பெர்னாமா உடனான ஒரு பிரத்யேக நேர்காணலில் தெரிவித்தார். ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் 3 முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டார். அவற்றில் மலேசியாவின் பாதுகாப்பு படைகளின் திறன்கள் காரணமாக தனது முழு வருகையின் போதும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார். இது மிகவும் அர்த்தமுள்ள அங்கீகாரம் என்றும் காவல்துறையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது பெருமை சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். கல்வி அமைச்சின் பாதுகாப்பு முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 75 விழுக்காடு முழு உறைவிட பள்ளிகளில் சிசிடிவி கேமரா நிறுவும் பணி நிறைவடைந்து விட்டதாக கல்வித்துறை துணை அமைச்சர் ஓம் காவோ தெரிவித்துள்ளார். மாணவர் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் பள்ளி வளாகங்களுக்குள் உள்ள முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பை மேம்படுத்துவதற்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 200 பள்ளிகளில் 149 பள்ளிகளில் சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளதாக அவர் மக்களவையில் தெரிவித்தார். விடுதி தாழ்வாரங்கள், படிக்கட்டுகள், சாப்பாட்டு அரங்குகள், படிப்பு அறைகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வெளிப்புற இடங்கள் போன்ற பொது இடங்களில் கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாணவர்களின் கண்ணியத்தையும் தனி உரிமையையும் சமரசம் செய்யக்கூடிய வகையில் படுக்கை அறைகள், கழிப்பறைகள் அல்லது உடை மாற்றும் பகுதிகளில் சிசிடிவி வைக்கப்படாது என்று அமைச்சு வலியுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் செமினியில் உள்ள எஸ்கே பண்டார் தாசேக் சுமா அருகே நேற்று காலை 4 மீட்டர் ஆழமுள்ள குழி தோன்றியதை அடுத்து சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கழிவுநீர் குழாய் அருகே இந்த குழி ஏற்பட்டதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது என்று காஜாங் நகராட்சி மன்றத்தின் நிறுவன திட்டமிடல் மற்றும் மக்கள் தொடர்பு இயக்குநர் கமாருல் இஸ்லான் சுலைமான் தெரிவித்தார். மேலும் நடவடிக்கை எடுக்க MPKJ ஏற்கனவே பொறுப்பான நிறுவனத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சாலை பயனர்கள், குறிப்பாக பள்ளியில் இருந்து தங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், பழுதுபார்ப்பு முடியும் வரை சம்பந்தப்பட்ட சாலையை தவிர்க்கவும் அவர் அறிவுறுத்தினார். தலைநகரின் பிரதான சாலைகளை முற்றுகையிடும்படியாக வணிக தளங்களை அமைத்திருந்த உணவகங்களுக்கு கோலாலம்பூர் நகராண்மை கழகம் சம்மன் அனுப்பியுள்ளது. நேற்று இரவு தலைநகர் ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மான் சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 4 வணிக கடைகளின் பொருட்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. பிரதான சாலைகளை ஆக்கிரமித்திருந்த உணவகங்களுக்கு பலமுறை நோட்டீஸ் வழங்கி இருப்பதாகவும் எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து சாலையை ஆக்கிரமித்திருந்த வணிக கடைகளை அப்புறப்படுத்தியதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் விளக்கம் அளித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் கோலாலம்பூர் நகராண்மை கழகத்தின் பொருட்கிடங்கில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அபராத தொகையை செலுத்திய பின்னர் வணிக உரிமையாளர்களிடம் பொருட்கள் மீண்டும் வழங்கப்படும் என்றும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. இம்மாதிரி சாலைகளை ஆக்கிரமித்து வணிகத்தில் ஈடுபடுவதால் தலைநகரில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.